இது ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது இன்றைக்கு. எல்லாவற்றையும் விட பூதாகாரமான பிரச்சனையாக எனக்கு தெரியாது ஒரு விஷயம் தான் சார். நீங்க ஒத்துப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. இதெல்லாம் பிரச்சனை தான். ஆனா இதோடலாம் வாழ பழகிட்டோம். தமிழர்களுக்கு இருக்கிற அந்த பொறுமை இருக்கு பாருங்க. எதையும் தாங்குவோம் நாம. எல்லாத்தோடையும் வாழ பழகிட்டோம். ஆனா எது மிகப்பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரிகிறது என்றால், சமூகத்தில் வன்முறை பெருகி இருக்கிறதுன்னு சொல்றோம். ஏன்னா எல்லா தமிழ் சினிமா கதாநாயகனும் முதுகுக்கு பின்னாடியிலேருந்து அரிவாள் எடுத்து வெட்டுறான். பல பேர் அந்த அரிவாளோட வெயிட்டை விட அவன் வெயிட் கம்மியா இருக்கு. உண்மையா இல்லையா? அரிவாள் வெயிட்டை விட அவன் வெயிட் கம்மியா இருக்கு. ஆனா எடுத்து அப்படியே வெட்டுறான். ரத்த தெறிக்குது. சின்ன வயசுல சார் எம்ஜிஆர் சினிமாக்கு தான் எங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க. அவர் நிறைய பாடல்களை பாடினார். எம்ஜிஆர் சினிமா கூட்டிட்டு போவாங்க. நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கு சண்டை வரும். இப்பெல்லாம் அந்த சண்டை ஜுஜுபி டிஷும் டிஷும்னு சத்தம் தான் இருக்குமே தவிர ஒருத்தர் தொடவே மாட்டாங்க பாவம். அதையே எங்கள் அம்மா பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிடும். அதனால ஒரு கட்டத்தில் பயின்று சண்டை வந்தால் நாங்களே கண்ணை முடிப்போம். அவ்வளோ வசடாக வளர்ந்துருக்கோம் நம்ம சின்ன வயசில். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை நடக்கும். இந்த தொடப்பக்கட்டை இருக்குல்ல, அதுலேருந்து குச்சி எடுப்போம். அதான் வாள். அவன் ஒரு குச்சி, நான் ஒரு குச்சி, 2 பேரும் அடிச்சுப்போம். என்னென்னா யார் எம்ஜிஆர்னு சண்டை எங்களுக்குள்ள. நான் தான் எம்ஜிஆர் நான் சொல்லுவேன், நான் தான் எம்ஜிஆர்னு எங்கள் அண்ணன் சொல்லுவான். 2 பேருக்கும் சண்டை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பா வந்தால் தோலை உரிப்பேண்டா, அவர்கிட்ட சொல்லி தோலை உரிக்க சொல்லுவேன். அதாவது எம்ஜிஆர் யாருன்றதுல தான் சண்டை, நம்பியார் யாருன்றதுல சண்டையே கிடையாது. அப்பா தான் வில்லன், அப்பா தான். இவ்வளவுதான் பார்த்தோம். எம்ஜிஆர் நம்பியார் சண்டையை கூட நாங்கள் பார்த்ததில்லை. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி சேனல் ஒரு யானை ஒரு ஏடிஎம் வாசல்ல இருக்கிற காவலாளியை காலால் மிதித்து ரத்த சேராக்கி தூக்கி வீசி ஏறுவதை அப்படியே டைட் க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். நான் சேனலை மாத்திரம் எங்க பக்கத்து வீட்டு பையன் சொல்றேன், ஆண்டி சூப்பரா இருக்கு மாத்தாதீங்கன்றோம். வன்முறையை பார்த்து பயப்படவே தெரியாத ஒரு தலைமுறை நம்மிடமே வளர்ந்து கொண்டிருக்கிறதே. இதைத்தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். வன்முறை அருவருக்கத்தக்கது என்ற எண்ணம் இல்லாது வளர்ந்து வருகிற தலைமுறை. காப்பி அடிக்க அலோவ் பண்ணாத ஆசிரியரை தூக்கி போட்டு கொல்லுகிற ஒரு செயல் நடக்கிற அதே நேரத்தில் இன்னொரு இடத்தில் வசதியான பிள்ளைகளுக்கு ஆசிரியரே பிட்டு சப்ளை பண்ற இடமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட என்ன கேவலம் இருக்க முடியுங்க? இந்த தேசத்தினுடைய தேசப்பிதா சொன்னார், நான் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தேன், ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வந்தார், கெட்டில் என்ற வார்த்தை எங்களுக்கு டிக்டேஷனுக்காக கொடுத்தார். எனக்கு அந்த வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் தெரியல, தப்பா எழுதிவிட்டேன். என் பக்கத்திலே இருந்த ஆசிரியர் என்னை பார்த்து அதுக்கு அடுத்த மாணவனை பார்த்து எழுதும்படி என்னை சொன்னார். நான் அதை செய்யவில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் காப்பி அடிக்காமல் இருக்கிறோமா என்று பார்ப்பதற்காகத்தான் ஆசிரியர் பக்கத்திலே நிற்கிறார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று காந்தி எழுதுகிறார். ஆசிரியரே சொல்றாரு, இன்ஸ்பெக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக பார்த்து எழுதுறா, நீ தான் தப்பா எழுதிருக்கியன்னு. அதை செய்யாததோடு மாத்திரமல்ல, இப்படி சொன்னதால் என்னுடைய ஆசிரியரை நான் தவறாக நினைக்கவில்லை என்றும் எழுதியவர் தான் இந்த தேசத்தினுடைய பிதா. ஆனால் இந்த தேசத்திலே தான் ஒரு தனியார் பள்ளி 100க்கு 100 ரிசல்ட் காட்டணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கே இன்விஜிலேட்டர்ஸா வந்த வேறு பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட பணத்தை கொடுத்து பிட்டு சப்ளை பண்ண வச்சிருக்காங்க சார். ஒரு படத்துல ஆர்யா நிறைய பிட்டு போட்டுக்கிட்டு வருவார். எந்த பிட்டு எங்க இருக்குன்றதுக்கு தனியா ஒரு பிட்டு வச்சிருப்பார். பாத்தீங்கல்ல, நல்ல வேளை அந்த டீச்சர்ஸ் அதை செய்யல. இந்த பிட்டு இங்க இருக்குன்னு ஒண்ணு வச்சுட்டு நிக்கல, அதை தவிர எல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்படி வளருகிற மாணவன், இதுல பழக்கப்பட்ட மாணவன் அடுத்து ஒரு ஆசிரியர் பிட்டு அடிக்க விட மாட்டேன்னா என்ன சார் பண்ணுவான்? வெட்டு. என்னுடைய நான் நினைக்கிற பாதையில் போவதற்கு தடையாக இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு மனப்பான்மையை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோமே, இதை தவிர நம்முடைய பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. வன்முறை என்பது ஒருவரை அடிப்பது மாத்திரமல்ல, வார்த்தைகளிலே கூட வன்முறை இருக்கிறது இந்த சமூகத்தில். எவ்வளவு வார்த்தைகளில் வன்முறை, எவ்வளவு வன்முறை வார்த்தைகளில் இல்ல? அது ரொம்ப அதிகமா அனுபவிக்கிறவங்க வயசானவங்க தான். வீட்டிலே இருக்கிற முதியவர்கள் இருக்கிறார்கள். தெருவில் வந்து கொஞ்சம் அவர் தடுமாறிட்டானா, பெருசு எங்க ஊர்ல வீட்டுல சொல்லின்னு வந்தியா,
வார்த்தைகளிலே வன்முறை நம்முடைய சமூகத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது. இப்போது இந்த வார்த்தைகளிலே இருக்கிற வன்முறை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழிதான் சார் இருக்கு, நமக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஐயா சொன்னது மாதிரி ஒரு நாளை தொடங்குகிற போது ஒரு வீட்டில் வாழ்க வளமுடன் என்ற நல்ல வார்த்தையோடு தாயும் தகப்பனும் ஒரு நாளை துவக்கினால் அந்த பிள்ளை அதை பார்த்தாவது வார்த்தைகளிலே வன்முறையை குறைத்து கொள்ள முடியும் என்றால் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு அவ்வளவு பெரிய சிறப்பு. நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிற போது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ளே நிம்மதி என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே மனசுக்குள்ளே இருக்கிற நிம்மதி என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பணம், எவ்வளவு வெல்த், எவ்வளவு செல்வங்கள், இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? செல்வங்களுக்கு குறைவே கிடையாது, செல்வங்களுக்கு குறைவு கிடையாது, மரியாதைகளுக்கு குறைவு, மரியாதைகளுக்குத்தான் குறைவு. நம்முடைய பிள்ளைகள் வளருகிற போது எங்கள் தாத்தா வீட்டில் பக்கெட் இருக்குல்ல, அந்த பக்கெட் தான், அப்போ குழாயில் தண்ணி கிடையாது, பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி கீழே வச்சா அந்த பிடியை டொப்புரு போட்டால் அவருக்கு பிடிக்காதும். அப்படி வைக்கணும், அந்த சத்தம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸும். அதெல்லாம் எங்கள் அம்மாலாம் கேட்டு நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் போமா போமா போமா, பொண்ணுகிட்ட சொல்லி பாருங்களேன், ஏம்மா இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்காரமா வரல, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பாத்திரம் விளக்கி கொடுமா, நிச்சயமாக என்ன பதில் தெரியுமா சொல்லுவான்? நான் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன். பையன்கிட்ட கேட்டு பாருங்க, என்னடா எப்போ பாரு அந்த ரூமில் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கியே, என்னடா பண்ணுறேன்னு புரியுமா? சொன்னால் உனக்கு புரியுமா? உனக்கு செல்ஃபோனே எடுத்து பேச தெரியல, உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? பையன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தது சுத்த வேஸ்ட்டுடா, இந்த எஸ்எம்எஸ் வந்தால் டிங் டிங்னு சத்தம் வருது, எங்கள் அம்மா காதில் வச்சு அலோ அலோங்குதுன்றோம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? எந்த அம்மாவும் எனக்கு தெரியலடா சொல்லிக் கொடு, எனக்கு உனக்கு கூட தான் ஏபிசிடியே தெரியாமல் இருந்த, அப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல உனக்கு. 3 3 6ன்னு போட தெரியாம 30 தடவை முட்டிக்கால் போட்ட நாய் நீ, எனக்கு தெரியாதுதான் செல்போன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, சொல்லிக் கொடு, புரியுற மாதிரி சொல்லிக் கொடு. நாம் இழந்தது என்ன தெரியுமா? பிரச்சனை என்னவென்றால் கற்பதை இழந்து விட்டோம். We have stopped learning. புதுசா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது என்பதையே நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு வராது, என்னால முடியாது. இது 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 வலுப்பெற்று விட்டால் அந்த தலைமுறையோட போட்டி போட முடியாது, போட்டி போடவே வேணாம், கூடவே நிற்க முடியாது. டெக்னாலஜிக்கலி they are far superior. அல்ல ஒன்று, அது நம்ம சந்தோஷப்படுற விஷயம் தான். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது நான் வள்ளுவன். நமக்கு சந்தோஷம் தான் நம்ம பிள்ளைகளை பார்த்து. ஆனால் அவர்கள் நம்மை அவமானப்படுத்துவதையும் ரசிக்கிற அளவு அடிமைகளாக நாம் ஆகிவிடக்கூடாது.